அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வேர்ல்டு பாலிடிக்ஸை பற்றி பேச போகிறோம். அது ஸ்டாக் மார்க்கெட்டையும் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்க போது. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின உலக அரசியல் பற்றின நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்லாவோட சார்ட்டை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நவம்பர் 6 அன்னைக்கு நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். டெஸ்லாவோட ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 14% பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகி முடிஞ்சிருந்துச்சு. அதாவது நல்ல கேப் அப்போ நியர்லி 10% கேப் அப் ஆச்சு. அதுக்கப்புறமும் 4% வந்து மேலேயே தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 75% வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் மேலே ஏறிச்சு. இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபராக ஜெயிச்சது தான். ஸோ ட்ரம்ப் என்ன தான் அதிபராக இருந்தாலும் அவர் வந்து பேசிக்கலாகவே ஒரு பிஸ்னஸ் மேன். அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன், எலன் மஸ்க் அவர்களும் ஒரு பிஸ்னஸ் மேன். 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது. ஈவன் நம்ம ட்ரம்ப் வந்து இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு மஸ்க் அவர்களுடைய எக்ஸ் தளம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது பெரிய அளவுக்கு உதவி புரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் மீடியா வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷமாகவே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்தியா உட்பட எல்லா நாடுகளிலுமே அந்த ட்ரெண்டை தான் வந்து கடைபிடிக்கிறாங்க. அந்த விதத்தில் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மஸ்க் அவர்கள் உதவி பண்ணார். அதனால் இவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா மஸ்க்குக்கு பயங்கரமாக உதவி பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மேலே போச்சு. அப்படி மேலே போன ஸ்டாக்கு சம்மந்தமே இல்லாமல் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அடி மேல் அடி வாங்கி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து கிராஷ் ஆகிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விதி விளையாடிட்டுருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதற்கான காரணங்களை வந்து நம்ம படிப்படியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் எலன் மஸ்கை ப்ரமோட் பண்ணுறதுக்கு அண்டு மஸ்கோட அந்த டெஸ்லாங்கிற பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல பாருங்கள், போன ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது இந்தியாவில் வரணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5G ஸ்பெக்ட்ரம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஏல முறையில் வந்து விட்டுறாங்க. அதனால் எங்களால் அதில் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல. அதனால் ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லிங்க் செட் டு லான்ச் இன் இந்தியா. ஃபைனல் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காட்சிகள் மாறுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மஸ்க் அண்ட் ட்ரம்ப்போட இன்ஃப்ளூயன்ஸ் தான். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் முன்னாடி வந்து மோடி அவர்கள், ஐ திங்க் ஒரு 12-13 மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப்பை சந்தித்து பேசினார். அந்த அன்னைக்கு மோடி அவர்கள் மஸ்கையுமே சந்தித்து பேசிகிட்டு இருந்தார். ஐ திங்க் அது ரொம்ப ஒரு பெரிய செய்தியாச்சு. மஸ்க் அவர்கள் வந்து இந்தியா வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நாடாக இருக்குது, பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியல, டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பல குறைகளை சொல்லியிருந்தார். அதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உகந்த நாடாக இந்தியாவை மாற்றுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு டேரிஃபை போட்டுருவேன், உங்களுக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி தான் அங்கே அவர் பேசிக்கிட்டே இருந்தார். இதே மாதிரி தான் மற்ற உலக நாடுகளையும் வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சு என்ன ஆச்சு அப்படின்னா, யூஎஸில் டெஸ்லா காரோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 45% வந்து ட்ராப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 18,000 சில்லற யூனிட்ஸ் வந்து வித்துட்டு இருந்த நிலமையில் அப்படியே பாதிக்கு பாதி வந்து ட்ராப் ஆகி கிட்டத்தட்ட 9,945 கார் தான் வந்து யூரோப்பில் வந்து ஜனவரி மாதம் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. இப்போது என்ன தான் வந்து ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டெஸ்லாவோட ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸாக இருந்தாலுமே, இன்டர்நெட்டுங்கிறது ஒரு முக்கியமான பிஸ்னஸாக இருந்தாலுமே, கார் தான் ரொம்ப ஒரு முக்கியமான பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த காரோட சேல்ஸே அடி வாங்குது அப்படிங்கும்போது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா ஸ்டாக் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ட்ரம்ப் வந்து ஹெல்ப் பண்ணி பயங்கரமாக அதோட பிஸ்னஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கும்போது இவர் தேவையில்லாமல் பண்ணுற, மஸ்க் அவர்கள் தேவையில்லாமல் பண்ணுற சில அரசியல் காரணங்களால் அவருக்கு அவரே ஆப்பு வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வளர்ந்தாலும் அது வந்து ஒரு சேர வளர்ச்சிங்கிறது இல்லை. எல்லா பிஸ்னஸும் பயங்கரமாக வளரலை. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளும் வருது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இப்படி வந்த பிரச்சனை. இன்னொரு விஷயத்தை பாருங்களேன், இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து சைனாவில் வந்து நிறையா, இப்போது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். இந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் சைனா மேலே தான் இன்க்ரீஸ்லாம் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம். இந்த ட்ரம்ப்போட 1.0 டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு சைனா மேலே போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் 2017 24 வரைக்கும் இந்த சைனா அண்டு யூஎஸுக்கு பிட்வீன் இருக்கிற ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்படையவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது விக்கிபீடியாவிலேருந்து எடுத்த ஒரு இதுதான். டெஸ்லா கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற முக்கியமான யூனிட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சைனா. அப்போது சைனா மேலே இந்த விதமான அதிகமான டேரிஃப்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னா
அது வந்து மஸ்கை வந்து டைரெக்டாகவே பாதிக்கும். அதனால தான் அவர் வந்து போட மாட்றாரு, கார் மேலே போட மாட்றாரு, மற்ற மெட்டல்ஸ் மேலே தான் வந்து சைனா மேலே போடுறாரே ஒழிய மஸ்க் பாதிப்படையக்கூடிய எந்த ஒரு டேரிஃப் இன்க்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் ட்ரம்ப் அவர்கள் பண்ண மாட்றாரு. டைரெக்டாகவே அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாவே தெரியுது. ஏன்னா சைனாவில் தான், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் நிறையா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அதை விட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 10,000 சார்ஜஸை இது பண்ணுறது, 10,000 மெகா பேக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி சைனாவுமே ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது. அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்கள் வந்து கனெக்டிங் த டாட்ஸை போட்டிங்க அப்படின்னா அது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போது என்ன தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்தாலுமே அமெரிக்க அரசாங்கத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து மஸ்க்கு கொடுத்துருக்கிறாரு. அதாவது அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா ஃபண்டிங் பண்ணும். அந்த ஃபண்டிங்கை எல்லாமே வந்து அது சரியாக போகுதா அப்படிங்கிறத பாருங்கள், நீங்கள் எஃபிஷியண்ட்டாக வந்து கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு முக்கியமான பொறுப்பை கொடுத்து வச்சுருக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா WHO முதல்ல வந்து அமெரிக்கா வெளியே வந்துச்சு, அதுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஃபண்டை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் இந்தியாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் நிறைய பேர் வந்து ஓட்டு போடணும், அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக பல்லாயிரக்கணக்கான டாலர்ஸ் வந்து அமெரிக்கா வந்து வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதையும் அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் இந்தியாவில் வந்து அரௌண்ட் ஒரு 66% 68% வாக்கு பதிவாகுது. ஆனால் அமெரிக்காவில் இதை விட 2% கம்மியாக தான் வந்து வாக்கு பதிவாகிட்டு இருக்கு. எங்கள் நாட்டை விட உங்கள் நாட்டில் அதிகமாக தான் வாக்கு பதிவாகிட்டு இருக்கு. அதுக்கே நாங்கள் வந்து உங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு தெளிவான நியாயமான காரணத்தை சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. ஆனால் இப்போ என்ன வருது அப்படின்னா, இதெல்லாம் அவரோட நாட்டோட நலன்களுக்கு பண்ணலை, அமெரிக்காவோட நலனுக்காக மட்டும் அவர் பண்ணல, அவரோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காகவும் பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் அவர் நிறையா உள்குத்து வேலைகளை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் இஷ்யூ வந்து வருது. அண்ட் இந்த டெஸ்லா காரோட சேல்ஸ் வந்து இங்கே பாருங்கள் யூரோப்பில் கம்மியாக வரதுக்கு முக்கியமான காரணமே அவர் எடுக்கிற சில அரசியல் ரீதியான முடிவுகள் தான் அப்படிங்கிற மாதிரியும் வருது. இப்போது டெஸ்லாவோட இந்த கார் சேல்ஸ் வந்து இங்கே கம்மியான உடனே ட்ரம்ப் இங்கே பாருங்கள், ட்ரம்ப் ஒன்று பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே பாருங்கள் 25% வந்து உங்களுக்கு வந்து டேரிஃப் போட்டுருவேன். எதுக்குன்னா முக்கியமாக காருக்கு நான் உங்களுக்கு வந்து டேரிஃப் போடுவேன், ஏன்னா நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து அமெரிக்காவை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்காக சில வேலைகளை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா அமெரிக்கான்னு சொல்ல முடியாது, டெஸ்லாங்கிற காரை வந்து ப்ரமோட் பண்ணாமல் அதோட மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக நீங்கள் வேலைகளை பார்க்குறீங்க, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 25% வந்து டேரிஃப் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ட்ரம்ப் டோல்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் தட் வில் பி ஆன் கார்ஸ் அண்ட் ஆல் அதர் திங்ஸ். அந்த ஆல் அதர் திங்ஸ் ஓகே, அது ஏன் காரை மட்டும் அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டெஸ்லா பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து ரொம்ப வெளிப்படையாக மஸ்க் அவர்களுடைய பிஸ்னஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவணும், அவர் வந்து இன்னும் இவர் ஆல்ரெடி நம்பர் 1 பணக்காரராக தான் இருக்கார், இன்னும் வந்து அதிகப்படியாக அவர் வளரணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. இவர் இப்படி சப்போர்ட் பண்ணுறதும் அண்ட் ட்ரம்ப் வந்து பாலிடிக்ஸில் டைரெக்டாக உள்ளே வந்து சில முடிவுகளை எடுக்கிறதும் நிறையா கண்ட்ரீஸுக்கு பிடிக்கல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ இப்படி வளர்ந்துட்டுருக்கு. அதனால தான் டெஸ்லாவோட ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஏறியுமே இப்படி இறங்குறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி வந்து எடுக்கிற முடிவுகள் தான். மேபி லாங் டேர்மில் இது மேலே போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் எல்லா நாடுகளையுமே நான் டேரிஃப் போட்டுருவேன், நீங்கள் வந்து என் பேச்சை கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா மற்ற நாடுகளும் யூஎஸ் மேலே டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம ஃபைனலாக கனெக்டிங் த டாட்ஸ் பண்ண போகிறோம். இப்போது அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய 2 பிரச்சனைகள் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ அந்த இன்ஃப்ளேஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் எக்கனாமிக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. இப்போது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னா 4.25 to 4.5 இதுதான் வந்து கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? இப்போது இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2020 காலகட்டத்தில் 19 காலகட்டத்திலாம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0% இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 4.25 இருக்குது. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 6% வரைக்கும் அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக யாருமே வந்து லோன் வாங்க மாட்டாங்க. அப்போது அது பிஸ்னஸை டைரெக்டாக பாதிக்கும். பிஸ்னஸ் பாதிப்படையும் போது உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்குது, பிஸ்னஸோட க்ரோத்தும் இல்லை, இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்து எக்கனாமியை பாதிச்சிச்சு அப்படின்னா எக்கனாமியில் க்ரோத் இல்லாமல் போயிடும். தட் வில் லீட் டு ரெசஷன் வந்துச்சு அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமியை முடங்கி போயிடும், அமெரிக்க எக்கனாமியும் முடங்கி போயிடும். அது வந்து பொருளாதாரத்தை பாதிக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இப்போது மஸ்க் அவர்களை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ட்ரம்ப் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமியும் சரி இந்தியா மற்றும் ஸ்டாக் மார்க்கெட்டை அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. டே பை டே வந்து பார்த்திங்கன்னா இதோட கான்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், இதை பற்றின டாக்ஸ் ஆகட்டும் நிறைய அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றிலாம் பெருசாக பேச மாட்டாங்க. இப்படி ஒரு அரசியல் நுண்ணரசியல் வந்து போயிட்டுருக்கு. உலக அரசியல்னு கூட இது சொல்லலாம். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதன் காரணமாக மேபி இது வந்து ரொம்ப சிவியராக போச்சு அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10% வந்து கிராஷ் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆகும்போது இந்திய பங்குச்சந்தைகளின் நிலவரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலவரமாக இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு மார்க்கெட்லாம் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது எஃப்ஐயோட கண்டினியூஸ் செல்லிங்கால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15% அளவுக்கு வந்து ஃபாலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ அகைன் வந்து யூஎஸ் மார்க்கெட் கீழே போச்சுன்னு வைங்களேன், நம்ம மார்க்கெட் கீழே போயே தான் ஆகணும். அதால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. வேர்ல்டு மார்க்கெட்டை தாண்டி நம்மளால் வந்து அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான சினாரியோஸ் தான் வந்து பண்ண முடியும். எஃப்ஐஐ வந்து மார்க்கெட்டில் வாங்காமல் நம்ம கண்டிப்பாக வேர்ல்டு மார்க்கெட்டை எதிர்த்து அவுட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகள் இப்போ ட்ரம்ப் பண்ணுற சில விஷயங்கள் வந்து யூஎஸ் எக்கனாமியை பாதிக்குது அப்படின்னா அது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நம்ம மார்க்கெட் வந்து ஒரு 20,000 வரைக்கும் போனால் கூட சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து எஃப்ஐஐ செல்லிங்கை நிறுத்துறதுக்கு எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது டாக்ஸஸ் வந்து இந்த மாதிரி அதிகமாகவே இருக்கும்போது அண்ட் ட்ரம்ப்பும் மஸ்கும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தி இந்த டேரிஃபை மற்ற நாடுகள் மேலே போடும்போது மற்ற நாடுகள் திருப்பி யூஎஸ் மேலே டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது பொருளாதாரத்தை பாதிக்கும். மேபி இந்த யூஎஸோட ஃபெட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 0.25% ஏற்றிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏன்னா கட்டுக்குள்ளே வர மாட்டேங்குது. அமெரிக்கா அவங்களோட டார்கெட் அப்படிங்கிறது 2%. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 2% வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அது எவ்வளோ இருக்குன்னா அரௌண்ட் 3% இருக்குது. 1% அதிகமாக தான் இருக்குது. இதை குறைக்கிறதுக்கு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 2022 3 வருஷமாக போராடுறாங்க. ஆனால் பண்ண முடியல. இப்போ ட்ரம்ப் வந்து சும்மா இல்லாமல் இன்னும் வந்து பிரச்சனைகள் அதிகப்படுத்தி போயிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலனா கூட பரவாயில்ல, இது இப்படியே இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை வராது மார்க்கெட்டில். ஆனால் இது அதிகப்படுத்தப்படும் போது பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இன்ஃப்ளேஷன் அகைன் அதிகமாகும் போது கண்டிப்பாக வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனில் ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குறைஞ்சா பிரச்சனை இல்லை, அதிகமானால் கண்டிப்பாக வந்து பெரும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே டேரெக்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உஷாராக இருந்துக்குங்க. இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து ரொம்ப வெகு இந்த வருஷம் எண்டுக்குள்ளே 26,000க்கு போகணும்லாம் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கையாக தான் இருக்குது. ஆனால் ரியாலிட்டி பார்க்கும்போது நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு வேளை நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கு. யாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட டாப் அண்ட் பாட்டம் இதுதான் டாப்பு இதுதான் பாட்டம்ங்கிற மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது 2018 தான். ஸோ நான் உங்களுக்கு சார்ட்லேயே காட்டுறேன். ஸோ இது வந்து 20 கிராஷு. ஸோ இந்த 2018 இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதே செப்டம்பர்லேருந்து அதே மாதிரி பாருங்கள் 2018 செப்டம்பர் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராஷ் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி ஒரு நல்ல ரைஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. இதற்கு காரணமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சில பிரச்சனைகள் பண்ணதான் காரணம். இந்த 2019 செப்டம்பர் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் கேண்டில் 1.0 அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு. கார்ப்பரேட் டேக்ஸை வந்து கம்மி பண்ணாங்க. அதன் காரணமாக தான் ஒரு மிகப்பெரிய ரேலி வந்துச்சு. அண்ட் கோவிட் கிராஷுக்கு அப்புறம் திருப்பி மிகப்பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு அந்த கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எஃப்ஐஏ வந்து ரிலண்ட்லெஸ்ஸாக இதே மாதிரி வந்து செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2018 காலகட்டங்களில். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாச்சு. அதனால் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அண்ட் கவர்மெண்ட் இப்போ அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வெகு சில அதாவது இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ் எல்லாம் குறைக்கிறது மாதிரியும் ஒரு பிஸ்னஸை ஃபேவரட்டிசம் பண்ணுற மாதிரியும் ஜிஎஸ்டியை குறைக்கிற மாதிரியும் எந்த அறிகுறியும் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து தெரியவே இல்லை. அதனால் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இப்போதே இருக்கிற நிலவரம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதங்கள்லேயோ ஒரு வாரத்திலேயோ கூட மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு ஏறாமல் பெரிய அளவுக்கு இறங்காமல் ஒரு டீப் கன்சால்டேஷன் ஃபேஸில் போகிறதுக்கு கூட நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க நம்ம சேனலுக்கு. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து உங்களை உடனடியாக சென்றடையும். அண்ட் இதே மாதிரி ஒரு முக்கியமான வீடியோட உங்களை வந்து நான் திருப்பியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.